இன்னைக்கு மணல் கொள்ளை மாபியாவுடைய ராமச்சந்திரனுடைய இல்ல திருமண விழாவிற்கு எல்லா எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை பேரும் போய் சாப்பிட்றான் அப்படின்னா என்ன சொல்லுங்க? உதிரி கட்சிகளும் கூட அங்கே உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் போகலை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அந்த நிகழ்வுக்கு போகலை, மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ உங்களுடைய சித்தாந்தம் என்ன? இவர்கள் 3 பேருக்கு பின்னால் பல கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை தோண்டி எடுக்க வேண்டும் என்றால் உண்மையான நிர்வாக ஆட்சி தமிழ்நாட்டில் நிலை பெற வேண்டும், நேர்மையான ஆட்சி வர வேண்டும். இப்போ நேர்மையான ஆட்சி எப்பொழுது வரும்? சகாயம் போன்றவர்கள் அரசியல் தளத்திற்கு வருகிற போது அது நடக்கும். இன்றைக்கு நேர்மையாக இந்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று போராடுகிற விஜய் அவர்கள் களத்திற்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நேர்மையானவரை எங்கள் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடுகிற அளவுக்கு சகாயத்தை இதுவரை யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். விஜய் கூப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எங்களிடத்தில் நேர்மை இருக்கிறது, நேர்மையான அதிகாரியாக இருக்கிற நீங்கள் இங்கே வாருங்கள், நாம் தூய்மையான ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகிற இடத்தில் ஒரு கட்சி வந்திருக்கிறது என்றால் மக்கள் தான் சிந்திக்கணும்.